ஒவ்வொரு மனித குழந்தையும் ஒரு செல்லி இருந்துதான் ஆரம்பிக்குது. இந்த செல்லியில் ஒரு புதிய நபரை உருவாக்க தேவையான எல்லா அறிவுறுத்தல்களும் இருக்கு. இந்த அறிவுறுத்தல்கள் குரோமோசோம்கள்னு சொல்லப்படும் சின்னஞ்சிறு அமைப்புகளில் இருக்கு. நமக்கு 23 குரோமோசோம்கள் நம்ம அம்மாவிடமிருந்தும் 23 நம்ம அப்பாவிடமிருந்தும் கிடைக்குது. மொத்தம் 46. இதுல ஒரு ஜோடி குரோமோசோம்கள் குழந்தை ஆனா பெண்ணான்னு முடிவு பண்ணுது. இதுதான் செக்ஸ் குரோமோசோம்கள். பெண்களுக்கு 2 எக்ஸ் குரோமோசோம்களும் ஆண்களுக்கு ஒரு எக்ஸ் ஒரு ஒய் குரோமோசோமும் இருக்கும். கருத்தரிக்கும் போது அப்பாவோட விந்தணு தான் குழந்தையோட பாலினத்தை தீர்மானிக்கும். எக்ஸ் குரோமோசோம் உள்ள விந்தணு கருமுட்டையோட சேர்ந்தா பெண் குழந்தை பிறக்கும். ஒய் குரோமோசோம் உள்ள விந்தணு சேர்ந்தா ஆண் குழந்தை பிறக்கும். இது ஒரு நாணயத்தை சுற்றுற மாதிரி தான். ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ பிறக்க சமமான வாய்ப்பு தான். ஆனா இப்போ இந்த சமநிலை இருக்கா? உலகம் முழுவதும் ஆண் பெண் குழந்தைகள் விகிதம் பார்த்தா கொஞ்சம் ஆண் குழந்தைகள் பிறப்புதான் அதிகமா இருந்துச்சு. ஆனா சமீபத்திய ஆய்வுகள் இது மாறிக்கிட்டு இருக்குன்னு சொல்லுது. சில நாடுகளில் ஆண் குழந்தைகள் பிறப்பு விகிதம் கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கு என்ன காரணம்னு இன்னும் முழுசா தெரியல. சுற்றுச்சூழல் காரணங்களால இப்படி ஆகுதுன்னு சில ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. இன்னும் சிலர் வாழ்க்கை முறை மாற்றங்களாலும் இன்னைக்கு இருக்கிற மன அழுத்தத்தாலும் இப்படி ஆகுதுன்னு சொல்லாங்க. இன்னும் நிறைய ஆராய்ச்சி பண்ணி உறுதிப்படுத்தணும். ஆனா இது எதிர்காலத்துல மக்கள் தொகை வளர்ச்சியில பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். நம்ம சுற்றுச்சூழலும் வாழ்க்கை முறையும் ஆண் குழந்தைகள் பிறப்பு வீதம் குறைஞ்சிருக்கிறதுக்கு காரணமா இருக்குமான்னு சில விஞ்ஞானிகள் நினைக்கிறாங்க. சில ரசாயன பொருட்கள், சுற்றுச்சூழல் மாசுபாடு இதெல்லாம் விந்தணுக்கோட ஆரோக்கியத்தையும் ஆண் பெண் குழந்தைகள் பிறப்பு விகிதத்தையும் பாதிக்கிறதான்னு ஆராய்ச்சி நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி மன அழுத்தம், புகைப்பிடித்தல், சரியான சாப்பாடு சாப்பிடாம இருக்குது, இதெல்லாம் குழந்தை பிறப்பு பாதிக்கும். பிறக்க குழந்தை ஆனா பெண்ணான்னு முடிவு பண்றதுலயும் இது காரணமா இருக்கலாம். இது உறுதியா சொல்றதுக்கு இன்னும் நிறைய ஆராய்ச்சி பண்ணும். ஆனா இதெல்லாம் முக்கியமான ஆராய்ச்சி பகுதிகள். இதெல்லாம் எப்படி ஆண் பெண் குழந்தைகள் பிறப்பு வீதத்தை பாதிக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டா அரசுக்கு நல்ல திட்டங்களை போட உதவியா இருக்கும். இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷன் இல்லன்னா IVF இது ஒரு நவீன தொழில்நுட்பம். கருமுட்டையும் விந்தணுவையும் உடம்புக்கு வெளியில வச்சு கருத்தரிக்க வைக்கிற முறை. இது பாதுகாப்பானது, நல்ல பலனையும் தரும். ஆனா இது ஆண் குழந்தைகள் பிறப்பை அதிகரிக்கிறது சிலர் நம்புறாங்க. ஏன்னா IVFல சில நேரங்கள்ல எக்ஸ் இல்லன்னா ஒய் குரோமோசோம் உள்ள விந்தணுக்களை தேர்ந்தெடுக்க முடியும். ஆனா மருத்துவ காரங்க இல்லாம் ஆண் குழந்தையா இல்ல பெண் குழந்தையான்னு தேர்ந்தெடுக்கிற வசதியை உலகத்துல எல்லா IVF மருத்துவமனைகளும் செய்யறதில்ல. IVF தொழில்நுட்பம் குழந்தையோட பாலினத்தை பாதிக்கலாம்னாலும் உலகளவுல பிறப்பு விகிதத்துல இதோட தாக்கம் ரொம்பவே குறைவுதான். இப்பவும் பெரும்பாலான குழந்தைகள் இயற்கையாவே தான் பிறக்குது. ஆண் பெண் குழந்தைகள் பிறப்பு விகிதத்தை பாதிக்க காரணங்கள் ரொம்பவும் சிக்கலானவை.